வணக்கம் மாணவர்களே. இன்னிலிருந்து நம்மளுடைய இனப்புரியாத தொடர்புகள் இன்னிலேருந்து ஆரம்பிக்குது. அதாவது பப்ளிக் எக்ஸாம் அடுத்த மாதங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அது அக்கௌண்ட்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தேரியை இன்னிலேருந்து நான் சொல்லிடுறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம் ரெக்கார்டில் ஃபர்ஸ்ட் யூனிட் 1 2 மார்க்கில் வாட் இஸ் மீன்ட் பை இன்கம் ரெக்கார்டு. ரெண்டாவது கொஸ்டின், ஸ்டேட் தி அக்கௌண்ட்ஸ் ஜென்ரலி maintained by small sized sole trader when double entry accounting system is not followed. இந்த கொஸ்டின்ங்கிறது மெயினாக வந்துடுது. அடுத்தது வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர். இந்த கொஸ்டினும் கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்டுடுறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின், வாட் ஆர் தி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். அடுத்த செகண்ட் கொஸ்டின், ஸ்டேட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் and income record. மூணாவது கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இந்த 2 மார்க்கும் 5 மார்க்கும் பார்த்தா மட்டும் போதும். வேறு எந்த தேரியும் நீங்கள் படிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டிலேருந்து ஒவ்வொரு தம்பியும் எப்படி போடுறதுன்னு நான் டீட்டெயிலாக போர்டில் எழுதி போட்டு உங்களுக்கு நான் நடத்துகிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இந்த போராட்டங்கிறது தொடர்ந்து நடக்கும். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேரினா சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த சம் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். புரியுதா? தொட வேண்டிய இலக்குகள் வானத்தை நோக்கிக்கு ஏனையை நோக்கி போடுங்க. உங்கள் இலக்குகள் நோக்கி செயல்படுத்துங்க. உங்களை அக்கௌண்ட்ஸ்லையும் சரி, காமர்ஸ்லையும் சரி கண்டென்ட் மார்க்குனா எடுக்க வைக்கிறது என்னுடைய முழு பொறுப்பை, என்னுடைய முழு ஆதரவை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.